அன்னத்த பாத்தியே அப்பத்த பாப்பா பாப்பா பாத்தியே. ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃப்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஒரு சந்தோஷமான செய்தி, அட் த சேம் டைம் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. ஜனநாயகன் எஸ் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க 6 மணிக்கு, விச் இஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். வெளியே போய் வீடியோ பண்ணலான்னு பார்த்தா இட்ஸ் ரெய்னிங். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கார்லேயே ஒரு சின்ன செட்டப் பண்ணிவிட்டு வீடியோன்றது பண்ணிகிட்டு இருக்கேன். எதை பற்றி பேசுறதுன்னு தெரில. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. பட் ஸ்டில் கைண்ட் ஆஃப் நெஞ்சு வலிக்குகிறது சில விஷயங்கள் நம்ம பேசும்போது. சரி, ஓகே, டைரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். ஜனநாயகனோட ஒரு அஃபீஷியல் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வித் அ ப்ராப்பர் போஸ்டரோட. உண்மையாகவே ஜனநாயகனோட எல்லா போஸ்டர்ஸ்லையும் எனக்கு பிடிச்ச போஸ்டர் செகண்ட் ஒன்று. பட் இந்த ஒரு போஸ்டர் அஃபிஷியலாக இதுதான் தேர்ட் லுக்கு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது சொல்லப்போனால். அந்த போஸ்டர் என்னன்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துலாம். வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 இதுதாங்க அந்த போஸ்டரு. பின்னாடி ஃபுல்லாக க்ரௌடு இருக்காங்க. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் அப்படியே ஒரு சிரிச்சிட்டே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செல்ஃபி எடுக்கிற மொமெண்ட் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் போஸ்டர் இது. பட் இது எப்படி ரிசம்பிள் ஆகுதுன்னா, போக்கிரி படத்தில் ஆடுங்கடா என்னை சுற்றி. ஆக்சுவலி இதை அங்கே ப்ரொடக்ஷன் ஹவுஸே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணும்போது அந்த ட்வீட்லேயே அதுதான் போட்டிருந்தாங்க, ஆடுங்கடா என்னை சுற்றி மாதிரி. பிகாஸ் ஒரு 15th டைம் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க, 15வது வாட்டி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அஃபிஷியலாக ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் கிடையாது. 2026 பொங்கல், விச் இஸ் ஐ திங்க் 9ஆம் தேதி, ஜான் 9 நினைக்கிறேன், 9 10 அஃபிஷியலாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. ஒரு பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த படம் வரப்போகுது. பட் தெர் ஆர் லைக் 1 or 2 கன்ஃபியூஷன்ஸ், அதை நம்ம எண்டிங்கில் பேசுவோம். இப்போ இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பொங்கலுக்கு படம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இதுக்கு மேலே என்ன ப்ரோ வருத்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. திஸ் வில் பி த லாஸ்ட் டைம். ஸோ 2026 ஜான் 9ஆம் தேதி தான் நம்ம லாஸ்ட்டாக தளபதி விஜய் அப்படின்ற ஒரு மனுஷனை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அன்றைக்கி தான் அந்த லாஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகன். ஹோப்ஃபுல்லி படம் நல்லா வருதோ இல்லை நல்லா வரலையோ, தட் வில் பி எ மெமரபிள் டேவாக எல்லாருக்குமே இருக்கும், சினிமா லவர்ஸ்க்கு, முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ்க்கு. தேட்டர்லேருந்து எத்தனை பேர் அழுதுகிட்டே வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல, தேட்டர்லேயே எத்தனை பேர் அழுவ போகிறாங்கன்னு தெரியல அந்த கிளைமேக்ஸ் வரும்போது. அண்ட் யோசிச்சு பாருங்கள், ஜனநாயகனோட அந்த படத்தோட எண்டிங்கில் நண்பா நண்பி, இதுதான் என்னோட கடைசி படம், இதுக்கு மேலே மக்களுக்காக நான் பணி செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் தளபதி பேசினாருன்னா தேட்டரோட அந்த ஒரு சைலன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஒரு 3 hours 2.5 hours இந்த படம் எவ்வளோ டியூரேஷன் இருக்க போதுன்னு தெரியல. தட்ஸ் ஒன் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூவி ஃபார் தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், தியேட்டர் ஓனர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் கொடுக்குற ஒரு நடிகருங்க. அவங்களுக்கே அது ஒரு வருத்தம் தான். இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு நடிகர் ஏன் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்றதே கைண்ட் ஆஃப் ஷாக்கிங்காக தான் இருக்குது. உங்களை மாதிரியே நானும் ஒரு கிரிக்கெட் ஃபேன் தான். ஸோ சீக்கிரமாக IPL 2025 விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் எந்த அளவு ஈகராக இருக்கீங்களோ நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். அது மூலியமாக எப்படி விளையாடி எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மைண்டில் அப்படியே எனக்கு மண்டையை பிச்சுக்கலான்னு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஹேப்பனிங்கான மொமெண்ட்டில் எப்படி இந்த காசு ஜெயிக்கிறதுக்கான ஒரு ரிலையபிள் சோர்சஸில் ஏகப்பட்டது இருக்குது ஆன்லைனில். பட் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன், அது மூலியமாக எந்த விதமான டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருக்காது. அதனால தான் பல வருஷமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிற 1x அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்புறாங்க, இன்க்ளூடிங் மீ. 24/7 ஒரு கிளைண்ட் சப்போர்ட் இருக்குங்க. அட் த சேம் டைம் ஈஸியாக விட்ரா, ஈஸியாக டெபாசிட் அப்படின்னு ரொம்ப 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 டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஒரு வெப்சைட்டுங்க இது. எல்லா வருஷமே இதில் விளையாடுறவங்களுக்கு அவங்க ப்ரைஸஸ்ன்றது எப்பவுமே கொடுப்பாங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸுமே இருக்கும் த்ரூ அவுட் த இயர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகையான காசுலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்லியிருக்காங்க 1xல. அதனால் நான் பின்னாடி கமெண்ட்டில் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே இது நம்பர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 66,000 ரூபாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நம்மளோட ப்ரோமோ கோடு இருக்குது, அது இங்கே டிஸ்பிளேல இருக்கும். அந்த ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த விஷயன்றது கிடைக்கும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. தளபதி அவர்கள் இந்த வீடியோ பார்ப்பாரான்னு தெரியல. பட் ஆஸ் எ ஜென்யூனான ஒரு தளபதி ஃபேனாக ஒரு ரிக்வெஸ்ட் தான். அரசியல் பண்ணுறது தப்பே கிடையாது, எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணுறோம். பட் ஒரு 2 to 3 years பிரேக் எடுத்துகிட்டு ஏதாவது நடுவில் ஒரு படம் கொடுத்தீங்கன்னா தட் வில் பி ஸோ ஹாப்பி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பனிங்கான ஒரு போஸ்டராக இருக்குது. உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கைண்ட் ஆஃப் ஒரு அப்செட்டாக அப்படி இப்படியே போயிட்டு இருந்தேன். பட் இந்த போஸ்டர் பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன்.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். 2-3 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. யூடியூப்பில் இப்போ பெருசாக நம்ம ட்ராவல் வீடியோஸும் பண்ணுறது கிடையாது. பண்ணலாம் பொறுமையாக, பிகாஸ் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் செட்டில்டாக இருக்கேன். அண்டு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த மறந்து போனிய பெண்ணுன்னு சொல்லிட்டு என்னோட எத்தனை மாதமாக அந்த வீடியோஸில் அதை நான் போட்டுகிட்டு இருக்கேன்னு தெரியல, ப்ரோமோ. அதுக்கான ஷூட் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். அது இல்லாமல் இன்னும் 2 சாங்க்கான ஷூட்டே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். எடிட்டிங் வேலை போயிட்டு இருக்குது. இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 2 ஆல்பம் சாங்ஸ் நம்மளோடது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்பம் சாங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது அந்த ஒரு சப்போர்ட் தான். திருப்பியும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிட்டு பைக்கு வாங்குறேன். இப்போ கிடையாது, கூடிய விரைவில் ஒரு நல்ல பைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கலாம். பைக்கு இல்லை கார். இப்போ கார் வச்சு ஒரு 20 டேஸ் நான் ட்ராவல் பிளான் ஒன்று போட்டிருக்கேன். ஸ்பான்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு ஃபியூவல் ஸ்பான்சர், ஸ்டே ஸ்பான்சர் யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்ததுன்னா நம்ம ஏப்ரல்லே அது கிளம்புற மாதிரி இருக்கும். ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ராவல் சீரிஸ் நீங்கள் தமிழில் பார்த்துருக்கவே முடியாது, அந்தளவுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ரெகுலராக அந்த விளாக்ஸ் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ராவல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சார், ஜனநாயகன் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். பகவத் கேசரி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை தெலுங்குல, பாலகிருஷ்ணா அவர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் அவர் ஜெயிலில் தான் இருப்பார். நம்ம சென்னையில் மகாபலிபுரம் சைடு ஒரு ஜெயில் செட் மாதிரி போட்டு இந்த படத்துக்கு எடுத்திருக்காங்க ஜனநாயகனில். அதில் இருந்த சில பேர் சொன்னாங்க, எஸ் அந்த ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் தளபதி காட்டியிருக்காங்களாம். ஸோ அந்த படத்தோட ரீமேக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் எத்தனை கடவுள் இருக்காங்களோ எல்லாருக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அது அந்த ஆடியன்ஸுக்கு செட் ஆகும், பாலகிருஷ்ணா அவர்களோட மாசுக்கு செட் ஆகும். தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு மாசன் கிளாஸான ஒரு மனுஷன். அவர் அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் படமாக அது பண்ணுறதுக்கு தெரியல கைஸ், தெரியல. மேபி ஸ்கிரிப்ட் மாற்றிருப்பாரு ஹெச் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதோட. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.